கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கிறிஸ்துவை உயர்த்துவோம். யோவான் 3:30 வாசிக்கிறோம். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஒரு முறை ஊழியர் செய்த சாது சுந்தர் சிங் திருவனந்தபுரத்திற்கு ஊழியத்திற்காக சென்றிருந்தபோது அங்கே மிகவும் ஏழை சகோதரி மரித்து போன தன்னுடைய மகளை தோளில் சுமந்து கொண்டு கதறிக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அவரிடம் வந்தார். அவருடைய கண்ணீர் சுந்தர் சிங்கை உருக பண்ணிற்று. சாது சுந்தர் சிங் அந்த குழந்தையை வாங்கி தேவனுக்கு நேராக தன்னுடைய கண்களை எடுத்து கண்ணீரோடு ஊக்கமாக ஜெபித்தார். அந்த ஜெபத்தை கேட்ட கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்து குழந்தைக்கு ஜீவனை கொடுத்தார். அந்த குழந்தையின் கண் திறந்தது. அது தாயின் முகத்தை பார்த்து சிரித்தது. ஐயோ, தாய்க்கு ஏற்பட்ட சந்தோஷம் சொல்ல முடியாதா இருந்தது. உடனே அவர் சுந்தர் சிங்கின் காலில் விழுந்து, ஐயா, நீங்களே கண்ட தெய்வம், நீங்கள்தான் உண்மையான கடவுளின் அவதாரம், நீங்கள் என் பிள்ளையை உயிர்ப்பித்து கொடுத்தீர்கள் என்று சொல்லி அவருடைய பாதைப்படியை பிடித்து கொண்டு வணங்கினாள். அதை கண்ட சாதுவின் உள்ளம் குத்துண்டது. அம்மா, நான் ஒரு மனுஷன்தான், என நீங்கள் வணங்கக்கூடாது என்று எவ்வளவோ சொல்லியும் கேட்பதாக இல்லை. மனமுடைந்த போது சுந்தர் சிங் ஆண்டவர் நோக்கி, நீரே ஜீவனுள்ள தேவன், இந்த குழந்தைக்கு ஜீவன் கொடுத்தீர், உம்முடைய நாமத்தினால் நான் இந்த குழந்தையை உயிரிழந்து இப்படி இருக்க இந்த சகோதரி என்னை வணங்குகிறாளே, என்னை மன்னியும் என்று சொன்னார். இந்த சகோதரியும் மன்னியும் என்று கதறினார். மாத்திரமல்ல, ஆண்டவரே, இப்படி ஜனங்கள் என்னை வணங்குவார்கள் என்றால் இனி அற்புதங்கள் செய்கிற வரங்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். நீங்களும் இப்பொழுது உங்களை தாழ்த்தி கர்த்தரையே உயர்த்துவீர்களா? அருமையான ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளே, விசுவாச பிள்ளைகளே, ஒரு நாளும் உங்களை உயர்த்தக்கூடாது. உங்களுடைய பேச்சு அல்ல, நம்முடைய பேச்சு அல்ல, என்னுடைய பேச்சு அல்ல, தேவனால் தரக்கூடிய வார்த்தைகள். அதை நீங்களும் நானும் ஒற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலேயே பெருமை வந்துடக்கூடாது. நான் செய்கிறேன், நான் செய்தேன் என்று சொல்லக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் கர்த்தரையே பெரியவராக்குங்கள். ஒருபொழுதும் மக்களை உங்கள் பக்கம் இழுக்க முயற்சிக்காதீர்கள். அற்புதங்கள் அதிசயங்களை கூட்டம் என்று சொல்லி, வரம்பெற்ற போதகர் என்று சொல்லி தங்களையே உயர்த்தி கொள்கிறார்கள். ஆனால் தேவன்தான் அற்புதங்கள் செய்கிறார். அவரை கர்த்தரையே பாதத்தண்டைக்கு கிட்டி சேர்ப்பீர்களா? அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார். நான் சிறகவும் அவர் பெருக வேண்டும் என்று சொல்லி ஜெபம் உங்களுடைய உள்ளத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். உங்களை எவனாலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவர் உங்களுக்கு 12 கடாயிருக்க கடவுள் என்று சொல்லி மத்திய 20:26 வாசிக்கிறோம். ஸ்திரீகளிலே பிறந்தத்தில் யோவானை பார்க்கிறோம், பெரியவன் ஒருவனும் இல்லை என்று இயேசு சாட்சி கொடுத்தார். தன்னை தாழ்த்தி இயேசுவை பிறகவும் நான் சிறகவும் வேண்டும் சொல்லி நம் உள்ளத்திலே அப்படி ஒரு தீர்மானம் செய்வோம். கிறிஸ்துவை உயர்த்துவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.